ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட இமேஜ், ப்ரைஸு, பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளம் தான். பூத்தட்டு மாதிரி வச்சுக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்போடு இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி தாம்பாளங்கள் பூஜை பர்பஸ்க்கு உள்ளதில் அவங்க சொந்த பர்பஸ்க்கே வச்சுப்பாங்க. ரொம்ப கிடைக்கிறதில்ல. இது நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்கு இந்த தடவை. சைஸ் வந்து பெரிய சைஸ் வந்து ஒரு இது வந்து கொஞ்சம் பெருசும், இன்னொரு கொஞ்சம் சின்னதுமாக இருக்கக்கூடியது. இது இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் சின்ன சைஸு, 6.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் இருக்கக்கூடியது. அதுலேயே அடுத்ததாக பார்க்குறது கொஞ்சம் பெரிய சைஸ், 7 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் இருக்கக்கூடியது. ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி இருக்குது. 2 பீஸுமே மொத்தம் 3 பீஸ் இருக்குது. இது வந்து ஏற்கனவே நம்ம காமிச்ச அதே சைஸ், 6.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் இருக்கக்கூடியது. உங்கள் பெரிய பீஸ் வந்து உங்களுக்கு இது ரெண்டும் மொத்தம் 3 பீஸு. ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசு, மற்ற ரெண்டும் சேம் சைஸு. பெருசு வந்து உங்களுக்கு 2,900 விலைக்கு கொடுக்குறேங்க. சின்னது ஒரு பீஸ் வந்து 2,400 விலைக்கு கொடுக்குறேன். அப்படியே செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். பெரிய சைஸ் வந்து 7 இன்ச்சு சைஸ் உள்ளது 2,900, 6.5 இன்ச்சு சைஸ் உள்ளது 2,400. 2,400 பிளேட்டில் 2 பிளேட் இருக்குது. நம்ம அவைலபிள் என்னவோ அதை அப்படியே போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதுக்கு தக்கன வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பிளேட் இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு முக்காலியில் மேலே வச்சுருக்கிறேன். நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி அழகாக நம்ம ஒரு பூத்தட்டுவோ வச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பூஜைக்கு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். கரெக்டாக பொருந்தும். அது போக நம்ம வீட்டு வாசலில் முன்னாடி வந்து இப்போ பூ உருளிலாம் வச்சு வைக்கிறாங்க இல்லையா, டெக்கரேஷனுக்கு, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். பார்க்க வெள்ளி மாதிரியே இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கீழே இருக்கிறது வெள்ளைப்பித்தளை முக்காலி. இதுவும் நல்ல ஹெவி வெயிட்டு. அந்த வெள்ளைப்பித்தளை முக்காலியுமே அதுவும் நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்போடு இருக்குது. இன்றைக்கி வாங்கியிருக்கிறது எல்லாமே புழங்காத பீஸ். வெள்ளைப்பித்தளையிலே புழங்காதது, நல்ல கண்டிஷனில் உள்ளது. எப்போயாவது அந்த மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கிது. வெள்ளைப்பித்தளை ரொம்ப டிமாண்டில் தான் இருக்குது. நம்ம சொல்லி வச்சு தான் நம்ம வாங்கி தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு கடையிலையுமே வந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சு வாங்கி போட்டுட்ருக்கேன். இந்த முக்காலி வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. இதுவும் நல்ல கண்டிஷன், நல்ல ஹெவி வெயிட்டு. இந்தளவுக்கு வெயிட்டெல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி இதுவும் நல்ல புழங்காத பீஸ். இது வந்து உங்களுக்கு 5,900 விலைக்கு கொடுக்குறேங்க. எப்போயாவது உங்களுக்கு முழுக்கவே நல்ல ஒரு பளபளப்போடையே நமக்கு கிடச்சிருது. அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு கருமருது மரத்தில் செஞ்ச ஒரு உலக்கை தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு 4.25 அடி 4.5 அடி இருக்கக்கூடிய ஒரு சைஸ். 4.5 அடிக்கு 2.5 இன்ச்சு அகலம் குறுக்கு இருக்கக்கூடியது. கட்டையோட சைஸ் வந்து 2.5 இன்ச்சு, நீளம் வந்து 4.5 அடி. இது நான் வாங்கினதுக்கு காரணமே இந்த இரும்பில் இருக்கக்கூடிய பூன் தான். நல்லா முழு பூன். உள்ளே கீழே கூட சில நேரம் ஓட்டையாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இது முழுசாகவே பூன். அதாவது நம்ம இடிக்கும் போது அந்த இரும்பில் தான் நம்ம வந்து தட்டுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூன். அதே மாதிரி கீழே இந்த சைடுமே அதே மாதிரி பூன் போட்டது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய உலக்கை. இது வந்து உங்களுக்கு 3,500 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல பெரிய சைஸு. ஒரு நம்ம பர்பஸாக வாங்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். 2 தூக்கு. நம்ம ஒரு காஃபி பவுடர் இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நான் அப்படியே போட்டிருக்கேன், இன்னும் வாஷ் பண்ணலை. வாஷ் பண்ணால் இன்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும். ஒன்று வந்து 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ரெண்டையுமே சேர்த்து தாங்க விலைக்கு கொடுக்குறேன். ஒன்று வந்து 700னும் இன்னொன்று வந்து 800னும் விலைக்கு கொடுக்குறேன். 2 சேர்த்து உங்களுக்கு 1,500. அடுத்ததாக பார்க்குறது பித்தளை இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு தான். நம்ம இது வந்து ரெண்டுமே சின்ன சைஸு, வீட்டு யூஸ்க்கு இருக்க மாதிரியான ஒரு சைஸு. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். உங்களுக்கு ஒரு 4 பேருக்கு காஃபி கலக்கிற மாதிரி அளவுக்கு இருக்கும். ஒரு 150 ml 200 ml பிடிக்கக்கூடியது அது. இது வந்து ஒரு 150 ml தான் பிடிக்கக்கூடியது. ரொம்ப சின்ன சைஸு. ரெண்டாவது இப்போ காமிக்கிறது. இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள். நான் வெளியில் இன்னும் வாஷ் பண்ணலை. வாஷ் பண்ணோம்னா அதுவும் நல்ல பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி மூடி எடுத்து கீழேயே போட்டுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப் இந்த ஃபில்டர் சின்னது. இதில் வந்து உங்களுக்கு அந்த மேலே இருக்க இது வந்து மேலே பிடிச்சி தூக்க முடியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக தான். மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் டைட்டாக ஃபிட் ஆகலை. அந்த மாதிரி இருக்குது. பெரிய ஃபில்டர் வந்து 1,300 விலைக்கு கொடுக்குறேன். சின்ன ஃபில்டர் வந்து 1,000 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பிரிமனை தான். மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிமனை 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. அது 400 விலைக்கு கொடுக்குறேன். தேக்கு மரத்தில் உள்ளது. அடுத்து பார்க்குறது வந்து ஒரு அடுப்பு தான். ஒரு மினியேச்சர் அடுப்பு.
எவ்வளோ வித்தியாசமாக கிடைக்கும். நம்மள்ட்ட நிறைய பேர் மினியேச்சர் செட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதனால் வித்தியாசமாக அந்த மாதிரி அடுப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் எங்கே பார்த்தாலுமே எடுத்துகிட்டு வந்துடுறது. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு 5 இது அடுப்பு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கு உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு 3 பாத்திரம் மட்டும் வச்சுருக்குறோம். இது செட்டாக தான் அப்படியே விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் வந்து உங்களுக்கு பாத்திரமும் நல்ல சின்ன சின்ன பாத்திரம், நல்லா எல்லாமே அழுத்தமாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே நம்ம பார்த்து தான் நம்ம அழுத்தமாக இருக்கதா பார்த்து தான் போடுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைனில் எவ்வளவோ பித்தளை பொருட்கள் கிடைக்கிது. ஆனால் அதுலேயும் இல்லாமல் நம்மள்ட்ட வாங்குறாங்க அப்படின்னா செட்டிநாடு பொருட்கள் அது நல்ல தரமாகவும் அழுத்தமாகவும் இருக்குங்கிறதுனால தான் நம்மளும் பார்த்து வாங்கி போடுறோம். இது சைஸ் வந்து 7.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த அடுப்பு வந்து செட்டு வந்து 3 பாத்திரம், அந்த அடுப்பு செட்டு வந்து 1400 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் வாஸ் தான். இது முழுக்க பித்தளை, பட் கருப்பு கலரில் அது மேலே வந்து டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அதில் ஃபுல்லாக என்கிரேவிங் ஒர்க் இருக்குதுங்க. 4லேயுமே என்கிரேவிங் ஒர்க்கு. 4மே ஒரே மாதிரி டைப்பாக, அதனால் 4யுமே ஒன்றா போட்டிருக்கேன். 4ம் ஒரே மாதிரி டைப்பாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ், அந்த ஒர்க்கோட இது ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு ஒன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு இது கலெக்ஷன் தான். இதுவும் நல்ல, இந்த பீஸ் வந்து இன்னும் நல்ல டெக்கரேட்டிவாக இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த மாதிரி பார்த்ததில்ல. அடியில் இருக்கிற அந்த பாதம்லேருந்து மேலே இருக்கிறது வரைக்கும் 2மே வரும்பெல்லாம் டிசைன் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே இதில் பார்த்தோம்னா அந்த ஒர்க்குக்கு தான் காஸ்ட். ஹேண்ட்மேடில் அந்த என்கிரேவிங் டிசைன் கொடுத்துருக்குறாங்க பித்தளையிலே, அந்த ஷைனிங்கோடு இருக்குது. இது வந்து உங்களுக்கு 4யும் செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். ஏன்னா தனியாக விலைக்கு கொடுத்தோம்னா ரேட்டு கூட வரும். நம்ம செட்டாக விலைக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாமேன்னு தான். சைஸ் வந்து ஒரு இது வந்து 5 இன்ச்சு, அடுத்ததும் 5 இன்ச்சு, அடுத்து 5.5 இன்ச்சு, அடுத்து 7 இன்ச்சு 7 இன்ச்சு இருக்கக்கூடியது. இது 4ம் செட்டாக அப்படியே 4400 விலைக்கு கொடுக்குறேன். 4400. இது ஒரு பீஸே அவ்வளோ ஒர்க், எல்லாமே உங்களுக்கு ஒர்க் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு வித்தியாசமான பீஸ் அப்படிங்கிறதுலே எல்லாமே வித்தியாசமானதாக, ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய 2 ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரே தான். இது 2மே நல்ல வித்தியாசமாக நல்ல கலரில் இருக்குது. ஒன்று வந்து முழுக்கவே அந்த ப்ளூ கலரில் இருக்குது. இன்னொன்று வந்து ப்ளூக்கு ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சு, நல்ல பெரிய சைஸ் ட்ரே இது. இது 2ம் செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். 1200 விலைக்கு கொடுக்குறேன். 1200. அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பீடமும் ஒரு முருகன் சிலையும் தான். நல்லா செட்டாக அப்படியே அம்சமாக இருக்குது. அதனால் அப்படியே செட்டாக போட்டிருக்கேன். முருகன் சிலை வந்து உங்களுக்கு 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1 இன்ச்சு அகலம் வந்து 1 இன்ச்சு, ஹைட்டு வந்து 4 இன்ச்சு. நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு முருகன் சிலை. அதே மாதிரி பீடமும் பார்த்தோம்னா அந்த தூண் மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக செஞ்சது. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தனித்தனியாக ஒரு வீட்டு தூண் மாதிரியே செஞ்சுருக்குறாங்க. நல்ல வித்தியாசமான மெனக்கட்டு ஆசாரி வச்சு செஞ்சுருக்கிற ஒரு பீஸ் இது. அதே மாதிரி 100 பீஸ் கிடைக்காது. அந்த மாதிரி வித்தியாசமான பீஸ் நம்ம தனியாக வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு செவுத்தில் ஒரு சின்னதாக நம்ம ஏதாவது மாட்டி வச்சு ஆணி அடித்து கூட நம்ம மாட்டி விட்டு கூட இந்த மாதிரி வைக்கலாம். டெக்கரேட்டிவாக அவங்கவுங்க சொந்த பர்பஸில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல வித்தியாசமாக பார்க்கவுமே பிடிச்சி போய் சில பொருட்கள் எடுத்துகிட்டு வர்றது தான். இது வந்து உங்களுக்கு 2மே செட்டாதாங்க அப்படியே விலை கொடுக்குறேன். 2மே சேர்த்து 2600 விலை கொடுக்குறேன். 2600. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக அதுக்கான ஒரு பீடம் வச்சுக்கிறோம்னா அதுக்கான சிலையும் கரெக்டாக அதே சைஸில் பொருத்தமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து திருப்தியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு முக்காலி தான். இது வந்து இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்குது. நான் பாலிஷ் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன். இன்னொரு வார்னிஷ் கொடுத்தோம்னா அந்த பீடம் கலர்லேயே இருக்கும். இதுவும் வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 1100 விலை கொடுக்குறேன். 1100. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெங்கலச்சட்டி. பார்க்க பித்தளை சட்டி மாதிரி இருந்தாலும் வெங்கலச்சட்டி. நல்ல லேசாக தட்டினோம்னாலே போகிறோம் கணீர்னு சவுண்டு வருது. அந்த அதிர்வும் அப்படியே நமக்கு தெரியுது. அதோட தன்மையும் அவ்வளோ ஒரு யூஸ் பண்ணாத புழங்காத திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டி. 2600 விலை கொடுக்குறேன். 2600. இது வெண்ணச்சட்டியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்ததில்ல. நல்ல ஒரு பீஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அவ்வளோ அந்த ஒரு லேசாக நம்ம தவறுதலாக பக்கத்தில் இடித்தா கூட அந்த சவுண்டு நமக்கு தெரியுது. அந்தளவுக்கு கணீர்னு இருக்குது. அடுத்ததாக பார்க்குறதும் வெங்கலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து கங்கா யமுனா சொம்புன்னு சொல்கிறது. 3 மெட்டல் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. 1.25 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. இது 1900 விலை கொடுக்குறேன். பித்தளை, செம்பு, வெங்கலம் 3 மெட்டல் உள்ளது. 1900 விலை கொடுக்குறேன். வெங்கல சட்டி வந்து ஒரு 4 லிட்டர் பிடிக்கக்கூடியதுங்க. அடுத்து பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குடம் தான். இது வந்து ஒரு 8 லிட்டர்கிட்ட பிடிக்கும் கெப்பாசிட்டி. 11 இன்ச்சு சைஸ் இருக்குது. நம்ம கிச்சன் மேடையில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை உள்ளே விட்டு மோந்து கொடுக்குறதும் ஈஸியாக இருக்கக்கூடியது தான். 2600 விலை கொடுக்குறேன். 2600. மேலே வந்து 5 இன்ச்சு வாப்பாடு வந்து 5 இன்ச்சு இருக்குது வாய்ப்பகுதியில்.
அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி தான். எப்படி கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். நம்ம கை வச்சோம்னாலே கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. அந்த காலத்து பீஸு, ஆனால் அவ்வளோ வருஷமாக பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. இது பாரு எவ்வளோ ஒரு என்னோடய கை விரல் அப்படியே தெரியுது. நம்ம அந்த இடத்துல சும்மா அப்படி கை வச்சோம்னா அந்த ரேகை பதிஞ்சிருது. அந்த அளவுக்கு அது வந்து பாலிஷ் பண்ண வாக்கில் வச்சுருக்குறாங்க. ஒன்றுமே நல்ல கண்டிஷனில், 5 பீஸுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. கொஞ்சம் வெயிட்டும் நல்ல தெளிவாக வெயிட்டாக உள்ள பீஸ் தான். ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து 5 பீஸுமே அப்படியே செட்டாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு கிடைக்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு டிசைன் மாதிரியும் வருது. மேலே ஒரு வரம்பு கீழே ஒரு வரம்புன்னு டிசைன் மாதிரி. இது வந்து ஒன்று பெருசு வந்து சைஸ் வந்து 5.5 இன்ச்சு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சின்னது வந்து 4.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு 3/4 லிட்டர் கிட்ட பிடிக்கும். பெருசு வந்து ஒரு 1.5 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. மேலேயும் கீழேயும் சின்னதாக ஒரு வரம்பு டிசைன் இருக்கக்கூடியது. இந்த 5 பீஸும் அப்படியே செட்டாக தான் அவங்க விலைக்கு கொடுக்குறேன். 5,900 விலைக்கு கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் இருக்குது. சில பீஸ் தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம எவ்வளவோ பித்தளை நம்மளும் வாங்கிக்கிட்டே இருக்கோம். கிடைக்கிறத ஃபுல்லாக நம்ம போடுறோம். சில நேரங்களில் நல்ல ஒரு திருப்தியாக அமைஞ்சிக்கிறது. இது அடுத்ததை பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3 இது தான் அடுக்கு செட்டு தான். இந்த மாதிரி செட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பட் இது பெரிய செட்டு, இருக்கிறதுலே பெரிய செட்டு. மாவு வச்சுக்கிற மாதிரியாக இருக்கக்கூடியது. நம்ம மாவு அரைச்சோம்னா நல்லா ஒரு 2 பாத்திரத்தில் வச்சோம்னா போகிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பெரிய சைஸ் 7.5 இன்ச்சுக்கு இருக்கக்கூடியது. 7.5 இன்ச்சு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. அதேமாதிரி அகலம் பார்த்தோம்னா 10 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல மாவு நிறையா கொள்ளும். ஒரு சில்வர் மூடி மாதிரி நம்ம போட்டுவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நீட்டாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது 3 செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 4,800 விலைக்கு கொடுக்குறேன். 4,800. எல்லாமே நல்ல கண்டிஷனோட ஏஸ்ட்ரியான்னு போட்டு சிம்பிளோடையே இருக்குது. இந்த வரம்பு வந்து நமக்கு மாவெல்லாம் எடுக்கும்போது வரம்பு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான இதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். நிறைய மங்கு பாத்திரம் இருந்தாலும் அந்த வரம்பு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.